இந்த ஸ்பைடரை க்ளோஸ்அப்ல பார்த்தா, அதாவது மைக்ரோ ஃபோட்டோகிராஃபிக் மூலமா பார்த்தா எப்படி இருக்குன்றத இந்த வீடியோல காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மைக்ரோ ஃபோட்டோகிராஃபிக் அண்ட் மைக்ரோஸ்கோபிக் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அதிக பேர் கமெண்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டாபிக்ஸ்ல அதிக வீடியோஸ் அப்லோட் பண்றேன். சரி, வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த ஸ்பைடரை ஒரு செடியில தான் பார்த்தேன். பார்க்கும்போதே அழகா ஒயிட் கலர்ல இருந்துச்சு. ஸோ இதை இன்னும் க்ளோஸ்அப்ல பார்த்தா எப்படி இருக்கும்னு தோணுச்சு. அதனால இந்த ஸ்பைடரை எடுத்துட்டு வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஸ்பைடருக்கு எத்தனை கண்கள் இருக்குன்றத ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பார்ப்போம் எத்தனை பேர் சரியா சொல்றீங்க. இயற்கையோட அழகுதான் எத்தனை யுகம் கடந்தாலும் அழியா வரம் பெற்ற இறைவனின் அற்புத படைப்பு. இந்த லைனுக்கு ஏத்த மாதிரி இந்த ஸ்பைடரும் அழகா இருக்கு. இந்த ஸ்பைடர் அதோட கைகளை அடிக்கடி அதோட வாயில இருக்க கொடுக்குகள் மூலமா சுத்தம் பண்ணிட்டே இருக்கு. சரி, இப்போ இந்த சிலந்திகளை பத்தின சுவாரஸ்யமான உண்மைகளை சொல்றேன். ஃபர்ஸ்ட் சிலந்திகள் பூச்சிகளே கிடையாது. பொதுவா பூச்சிகளுக்கு அதிகபட்சமா 6 கால்கள் தான் இருக்கும். ஆனா சிலந்திகளுக்கு 8 கால்கள் இருக்கும். பூச்சிகளுக்கு உடல் 3 பிரிவுகள் இருக்கும். தலைப்பகுதி, நெஞ்சு பகுதி மற்றும் வயிற்று பகுதி. ஆனா சிலந்திகளோட உடல் 2 பிரிவுகள் இருக்கும். தலைப்பகுதி மற்றும் வயிற்று பகுதி. செகண்ட் பாத்தீங்கன்னா, ஆராய்ச்சியாளர்கள் இதுவரைக்கும் 48,000க்கும் அதிகமான சிலந்தி இனங்களை அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் பல கண்டுபிடிப்புகள் காத்திருக்கு. தேர்டு அண்டார்டிகாவை தவிர உலகின் எல்லா மூலைகளிலும் சிலந்திகள் காணப்படும். ஃபோர்த்து சிலந்திகளுக்கு இழந்த கை கால்களை மீண்டும் உருவாக்கும் திறன் உள்ளது. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா, சிலந்திகளுக்கு நுரையீரல் கிடையாது. அதற்கு பதிலாக மூச்சு குழாய்களை கொண்ட ஒரு தனித்துவமான சுவாச அமைப்பை கொண்டுள்ளன. ஆண் சிலந்திகள் பெரும்பாலும் பெண் சிலந்திகளை ஈர்ப்பதற்காக நடனம் போன்ற அசைவுகள், வலையை அதிர வைப்பது. ஆனா இது எல்லாத்தையும் விட இன்னொன்னு இருக்கு. அது என்னன்னா, ஆண் சிலந்திகள் தன்னுடைய இரைய பெண் சிலந்திக்கு பரிசா கொடுத்து பெண் சிலந்திய ஈர்க்கும். பெரும்பாலான சிலந்திகள் மனிதர்களுக்கு அச்சுறுத்தலா இருக்காது. ஆனாலும் சில விஷ சிலந்தி இனங்களும் இருக்கு. நம்ம வீட்டுல நம்மளை சுத்தி இருக்க இடத்துல இருக்க பெரும்பாலான சிலந்திகளுக்கு விஷத்தன்மை இல்லைன்னாலும் அந்த சிலந்திகளும் நம்மளை கடிக்கும். இதுங்களுடைய கடி நம்மளுடைய தோல்ல சிராய்ப்புகளை மட்டும்தான் ஏற்படுத்தும். உங்க வீட்டுல நிறைய சிலந்திகள் இருந்தா நீங்க கவனிக்க வேண்டியது, உங்க வீட்டுல நிறைய பூச்சிகள் இருக்குன்னு அர்த்தம். சிலந்திகள் பொதுவா ஒரே நேரத்துல 250 முட்டைகள் வரை இடும். இந்த சிலந்திகள்லாம் 1 அல்லது 2 ஆண்டுகளுக்கு மேல் உயிர் வாழும்.